சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து அதிக தேமுதிக பார்த்தீங்கன்னா 4 சீட்டுகள் ஒதுக்கியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலளித்துள்ளார். போகுது தெரியாது. கோர்ட்டில் போய் அவனுக்கு பெரிய ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுப்பாங்களா? அது ஒன்றும் உத்தரவாதம் இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறத நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். திமுக தலைமையிலான கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதால சீட்டுகளுடைய எண்ணிக்கை இந்த முறை கம்மியா இருந்திருக்குது. இப்போ உங்களுடைய சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து அதிக தேமுதிக பார்த்தீங்கன்னா 10 உங்களுக்கு இது வருத்தமா இல்லையா உங்களுக்கு? இந்த பாருங்க, 62வது வருடத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அரசியலில். என் கூட இருக்கிறவங்க 32 வருஷமாக எந்த தோல்விகள் ஒரு சீட்டு கூட இல்லாமல் போன காலம் அது என்னோட உறுதியாக நிற்கிறாங்க. அவங்க இது மாதிரி நிறைய கட்சிகளோட கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, பல நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருக்குது. இந்த தடவை 4 நீங்கள் ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். இல்லை இந்த 4 தான் இந்த தடவை கொடுக்க வாய்ப்பாக இருக்குன்னாங்க. நான் வந்து கலைஞர்கிட்டே அவருடைய இறுதி நாட்களில் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு காலத்தில் உங்களோடு இருந்தபோது அதில் பல அர்த்தம் இருக்குது. எல்லா காலத்திலும் அவரோட இல்லை. நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால தான் அந்த நிலையில், பேச முடியாத நிலையில் 2 கையை நீட்டி என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அதை நான் மறக்கலை. திராவிட இயக்கத்தை பாதுகாப்போன்னா நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்பியர் ஹெட். அதனுடைய லட்சியங்களில் உறுதியான கான்சன்ட்ரேட்டட் திராவிடியன் மூமெண்ட் இஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையினால இதை எல்லா இடங்களிலும் பேசி இந்த இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபி கோர முகமூடியோடு உள்ளே நுழைவதற்கு இங்கே இருக்கிற இலக்கியங்களை மேற்கோள் காட்டுவது, இங்கே உள்ள கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவது, இதில் எல்லாம் ஜனங்களை ஏமாற்ற விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அதில் ஒரு சரியான நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே தமிழகத்தின் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.